ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட உஜ்ஜிமா. நீல நிற வானத்தில் ஒரு ஓரத்தில் அந்த அழகான வானவில் மெல்ல தோன்றியது. அதன் உடலில் இருந்த 7 வண்ணங்களும் சூரிய ஒளியில் வைரங்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருந்தன. மழை நின்ற பிறகு வரும் அந்த சில நிமிடங்களே தனது வாழ்நாள் என்பதை அது நன்கு அறிந்திருந்தது. குறுகிய காலமே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தை அழகாக மாற்ற வேண்டும் என்று அது நினைத்தது. தன்னை அன்னார்ந்து பார்க்கும் குழந்தைகளின் முகத்தில் வரும் ஆச்சரியத்தை அது மிகவும் ரசித்தது. வானத்தில் ஒரு வண்ண பாலமாக தான் இருப்பதை எண்ணி அது பெருமிதம் கொண்டது. ஆனால் தனக்குள்ளே இருக்கும் 7 வண்ணங்களும் எப்படி ஒன்றாக இணைந்தன என்ற ரகசியத்தை அது தேடத் தொடங்கியது. தனது அலையின் ரகசியத்தை தேடி அது மேகங்களுக்கு இடையே மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்ல தொடங்கியது. முதலில் இருந்த சிவப்பு நிறம் தான் மற்ற வண்ணங்களை விட வலிமையானது என்ற கர்வம் கொண்டது. நான் தான் இரத்தத்தின் நிறம், நான் தான் வீரத்தின் அடையாளம் என்று அது சத்தமாக பேசியது. ஆரஞ்சு நிறமோ தான் தான் சூரிய அஸ்தமனத்தின் அழகு என்று தன் பெருமையை பேச தொடங்கியது. மஞ்சள் நிறம் சிரித்து கொண்டே நான் தான் ஒளியின் ஆதாரம், நானே மகிழ்ச்சியின் நிறம் என்றது. இதை கேட்ட பச்சை நிறம் நான் தான் பூமியின் பசுமை, நானே உயிர் மூச்சு என்று பதில் சொன்னது. நீல நிறம் வானத்தையும் கடலையும் காட்டி தனது எல்லையற்ற பரப்பை நினைத்து பெருமைப்பட்டது. கருநிலமும் ஊதா நிறமும் தங்களது இரகசிய தன்மையையும் அழகையும் பற்றி புகழ்ந்து தள்ளின. ஒவ்வொரு நிறமும் தன்னைத்தான் பெருமையாக நினைத்ததால் அங்கே ஒரு சிறிய விவாதம் தொடங்கியது. தங்களுக்குள் ஏற்பட்ட மோதலால் வானவில்லின் பிரகாசம் மெல்ல மெல்ல மங்க தொடங்கியது. வண்ணங்கள் பிரிந்து நின்றதால் அந்த அழகான வளைவு சிதை தொடங்கி மங்கலாக தெரிந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த சூரியன் மேகங்களுக்கு பின்னால் இருந்து மெல்ல வெளியே வந்து சிரித்தது. நீங்கள் பிரிந்து நின்றால் வெறும் தனித்தனி கோடுகளாகவே இருப்பீர்கள் என்று சூரியன் அறிவுறுத்தியது. ஒன்றாக இருந்தால் மட்டுமே உங்களால் ஒரு மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்த முடியும் என்று அது சொன்னது. ஒற்றுமை இல்லாத அழகு என்பது நீண்ட காலம் நிலைக்காது என்ற உண்மையை சூரியன் உணர்த்தியது. வண்ணங்கள் அனைத்தும் மௌனமாகி சூரியனின் வார்த்தைகளை ஆழமாக சிந்தித்து பார்க்க தொடங்கின. பிரிந்து கிடந்தால் தாங்கள் ஒரு சாதாரண கோடு என்பதை அவை மெல்ல மெல்ல புரிந்து கொண்டன. ஒற்றுமையின் அவசியத்தை புரிந்து கொண்ட வண்ணங்கள் மீண்டும் மெல்ல ஒன்றிணைய தொடங்கின. சிவப்பு நிறம் மஞ்சளோடு நீல பச்சையோடு கைகோர்த்து ஒரு அழகான கலவையை உருவாக்கின. இப்போது அந்த வானவில் முன்பை விட இன்னும் பல மடங்கு பிரகாசமாக மின்ன தொடங்கியது. ஒரு நிறம் மற்றொரு நிறத்தை சிதைக்காமல் ஒன்றை ஒன்று தாங்கு பிடித்து கொண்டது. தனித்தனியாக இருந்தால் கிடைக்காத அந்த கம்பீரம் இப்போது அந்த முழுமையான வளைவில் தெரிந்தது. பூமிக்கு மேலே ஒரு வண்ண தோரணமாக அது மீண்டும் ஜொலிக்க தொடங்கியது. மனிதர்கள் அந்த அதிசயத்தை பார்த்து வியந்து கவலைகளை ஒரு நிமிடம் மறக்க தொடங்கினர். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே ஒரு முழுமையான அழகை தரும் என்பதை அவை உணர்ந்தன. அப்போது ஒரு சிறிய மேகம் அந்த வானவில்லிடம் வந்து ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்டது. உங்களுக்கு அழிவு வரும் என்று தெரிந்தும் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது. வானவில் சிரித்து கொண்டே வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பது முக்கியமல்ல என்று பதில் சொன்னது. நாம் வாழும் அந்த சிறிய நேரத்தில் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி தருகிறோம் என்பதே முக்கியம் என்றது. மேகம் அந்த பதிலை கேட்டு வியந்து வானவிற்கு நிழல் தந்து அதை பாதுகாத்தது. காலத்தின் கட்டாயத்தால் மறைய வேண்டியிருந்தாலும் தனது பணியை சிறப்பாக செய்ய அது முயன்றது. ஒரு நொடி பொழுதில் உலகையே தன் பக்கம் ஈர்க்கும் காந்த சக்தியாக அது மாறியிருந்தது. அதன் ஒவ்வொரு வண்ணமும் ஒரு நம்பிக்கையின் செய்தியை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தன. வானவில்லின் அடியில் இருந்த ஒரு சிறிய குளத்தில் அதன் பிம்பம் அப்படியே தெரிந்தது. தண்ணீரில் தனது அழகை பிரதிபலிப்பதை பார்த்து வானவில் ஒரு கணம் மெய்சிலிர்த்து போனது. மேலே வானத்திலும் கீழே நீரிலும் வண்ணங்களின் கொண்டாட்டம் ஒரு கவிதை போல இருந்தது. குளத்தில் இருந்த மீன்கள் அந்த வண்ணங்களை ஒரு பூக்கள் போல் நினைத்து அருகே வந்தன. பூமிக்கும் வானிற்கும் இடையே ஒரு பாலமாக தான் இருப்பதை வானவில் உணர்ந்தது. இயற்கையின் படைப்பில் ஒவ்வொரு பொருளும் மற்றொன்றோடு பிணைக்கப்பட்டிருப்பதை அது கண்டது. மழையும் சூரியனும் இல்லாவிட்டாலும் தனக்கு உருவமே இல்லை என்பதை அது நன்றியுடன் நினைத்தது. தனக்கு உதவி செய்த ஒவ்வொரு துகளுக்கும் அது தனது ஒளியால் நன்றியை தெரிவித்தது.
தூரத்தில் இருந்த ஒரு மலை உச்சிக்கு தனது வண்ணங்களை அந்த வானவில் மெல்ல படரவிட்டது. மலைகளின் பனிப்பாறைகள் அந்த வண்ணங்களை பெற்று வானவில்லாகவே மாறி பிரகாசித்தன. இயற்கையின் ஒவ்வொரு அங்கமும் ஒரு ஓவியமாக அந்த தருணத்தில் அங்கே மாறியது. அந்த மலையில் இருந்த பறவைகள் வண்ணங்களுக்கு இடையே சிறகடித்து பறந்து விளையாடின. வானவில் ஒரு எல்லையை உருவாக்காமல் அனைவருக்கும் தனது அழகை வாரி வழங்கியது. கொடுத்து மகிழ்வதில் இருக்கும் சுகத்தை அந்த பறவைகளின் மகிழ்ச்சியில் அது கண்டது. எல்லைகள் இல்லாத ஒரு பரந்த மனப்பான்மை அதற்கு ஒரு புதிய பொலிவை தந்தது. தன்னால் முடிந்த அளவு இந்த உலகத்தை வர்ணமயமாக மாற்றியது அதற்கு மகிழ்ச்சி அளித்தது. நேரம் செல்ல செல்ல சூரியன் மறையத் தொடங்கியது. வானவில்லின் ஆயுட்காலம் முடிய வந்தது. ஆனால் அது வருத்தப்படாமல் தனது வண்ணங்களை மெல்ல சூரியனிடமே திருப்பி ஒப்படைத்து விட்டது. நன்றி நண்பா, இன்று உலகிற்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட்டோம் என்று சூரியன் சொன்னது. வானவில் மறையத் தொடங்கினாலும் மக்களின் நினைவுகளில் அது ஒரு சித்திரமாக தங்கியது. ஒரு அழகான காட்சி மறைந்தாலும் அதன் தாக்கம் என்றும் மறைவதில்லை என்பதை அது உணர்ந்தது. மெல்ல மெல்ல மங்கினாலும் அதன் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை தென்பட்டது. தான் ஒரு குறுகிய கால தோற்றம் என்றாலும் ஒரு மாபெரும் லட்சியத்தை முடித்ததாக எண்ணியது. வானம் மீண்டும் நீல நிறத்திற்கு மாறியது. ஆனால் அங்கே ஒரு மௌனமான அழகு எஞ்சியிருந்தது. வானவில் மறைந்த பிறகு அங்கே ஒரு மெல்லிய சாரல் மழை மீண்டும் பெய்ய தொடங்கியது. அந்த மழையில் நனைந்த மக்கள் வானவில் தந்த அந்த உத்வேகத்தை பற்றி பேசிக்கொண்டனர். ஒரு வானவில்லால் இவ்வளவு மகிழ்ச்சி தர முடியுமென்றால் நம்மால் முடியாதா என்று கேட்டனர். மனிதர்களின் மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியதே அந்த வானவில்லின் மிகப்பெரிய வெற்றி. அது மீண்டும் எப்போது தோன்றும் என்று சிறியவர்கள் ஆவலோடு வானத்தை பார்த்து காத்திருந்தனர். ஒரு நல்ல விஷயம் மறைந்தாலும் அது மீண்டும் வரும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு சுகமான உணர்வு. வானவில்லின் பயணம் முடிவடைந்தாலும் அதன் வரலாறு அந்த மேகங்களில் எழுதப்பட்டிருந்தது. அது வெறும் ஒரு இயற்கை நிகழ்வு அல்ல, அது ஒரு நம்பிக்கையின் ஊற்று. வாழ்க்கை என்பது ஒரு வானவில் போன்றது. அதில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும். உங்களை சுற்றி இருக்கும் இருளை பற்றி கவலைப்படாமல் உங்களது வண்ணங்களை உலகுக்கு காட்டுங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கும் காலம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதில் பிறருக்கு பயனுள்ள காரியங்களை செய்யுங்கள். நீங்கள் தனித்து நின்றால் வெறும் ஒரு நிறமாகவே இருப்பீர்கள். ஆனால் பிறரோடு கைகோர்த்தால் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தலாம். ஒற்றுமையே உங்கள் பலம், அன்பே உங்கள் ஒளி என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். உங்கள் பயணம் ஒரு நாள் முடிந்தாலும் நீங்கள் விட்டு செல்லும் நல்ல நினைவுகள் என்றும் அழியாமல் இருக்கும். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வும் ஒரு வானவில்லாக ஜொலிக்கட்டும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.